இந்த ஹோட்டல் என்ன உன் ப்ராப்பர்ட்டி நினைச்சிட்டு இருக்கியா? நான் ஒண்ணும் அப்படி நினைக்கல. அப்புறம் எதுக்கு உன்னை பொண்ணு பார்க்க இங்க வர சொன்ன? நான் எவனையும் பொண்ணு பார்க்க வர சொல்ல, பணத்தை பார்க்க வர சொல்ல. இன்னைக்கு ஆர்டர் பண்ணதுக்கு பில் பே பண்ணிட்டு போ. அவன் சாப்பிட்டதுக்கு நான் ஏன் சார் பில் பே பண்ணும்? உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? அவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நேத்து அவனை புரட்டி புரட்டி அடிச்சேன் இல்ல? என்ன அடிச்சியா? ஆமா. சரி மங்கம்மா, கல்யாணம் முடிஞ்சதும் எங்க ஹனிமூன் போறதா உத்தேசம்? உன் கல்யாண ரிசப்ஷனை நம்ம ஹோட்டல்லே வச்சுக்க. உனக்கு மட்டும் 50% டிஸ்கவுண்ட் தரேன். சார், என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. நினைச்சாலே தலை சுத்துது, மயக்கம் வருது, வாந்தி வருது. கல்யாணத்துக்கு முன்னாடியே வா. ஹோட்டலுக்கு கிளம்பிட்டியாடா கண்ணா? இந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட்டு பாலை குடி. அப்பதான் ஹெல்த்தியா ஒர்க் பண்ண முடியும். அம்மா, இந்த மாதிரி நீ பேசி நான் பார்த்ததே இல்லையம்மா. என் புள்ள உடம்பு கெட்டு போதேன்னு அக்கறையா பேசினா உனக்கு கேலிய போச்சா? டேய் மகனே, நீ மாட்டினடா. எதுக்கோ உனக்கு ஆணி அடிக்கிறாடா. நீ பேசுனதை கேட்ட உடனே ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ட மாதிரியே இருக்குமா. எனக்கு வேணாமா? ஏ ராசா இல்ல, இந்த பாலையாவது குடிச்சிட்டு போடா. சரி. பாவண்டி உங்க அம்மா எப்படியாவது உனக்கு கல்யாணம் பண்ணிடணும்னு ரொம்ப கவலைப்படுறாங்க. கவலைப்பட்டா கல்யாணம் ஆயிடுமா? உனக்குன்னு ஒரு ராஜகுமாரன் கண்டிப்பா பிறந்திருப்பான். இங்கதான் எங்கேயோ சுத்து வட்டாரத்துல இருப்பான். திடீர்னு ஒரு நாள் வந்து உன்னை அப்படியே அள்ளிட்டு போறான் பாரு. எங்கடி 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 ராசா? ராசா எங்க ராசா இருக்க? ஓடியா ராசா, ஓடியா ராசா, வா ராசா. யாரடி தேடுற? நீ தானடி சொன்ன இங்கதான் எங்கேயோ இருக்கான்னு ஒரு ராஜ்குமாரன். கிண்டல் பண்ணாத மேகி. நீ வேணா பாரு, என்னை விட உனக்கு சூப்பர் லைஃப் அமைய போகுது. உன் நல்ல எண்ணண்டி. தேங்க்ஸ் ஸ்வப்னா. யாருக்கு வெயிட்டிங்? வெயிட்டருக்காகவா இல்ல இந்த ரெஸ்டாரண்ட் ஓனருக்காகவா? ஸ்வே, உனக்கு என்ன பிரச்சனை? நீதான் ப்ராப்ளம். வாட்? உனக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா? என்னது? உங்க அம்மா இந்த கல்யாண விஷயத்துல ரொம்ப ஸ்பீடா இருக்காங்க. எங்க அம்மாவை பார்த்து பேசி கல்யாண ஏற்பாடுல ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க அம்மா அவ்வளவு தூரம் போக மாட்டாங்க. அவங்க பிளானே வேற. முதல்ல ஸ்பூனை கீழே போடு. எதுக்கு? கீழே போட்டுட்டு அதை எடுக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணி அப்படியே உனக்கு பின்னால இருக்கிற டேபிள்ல கொஞ்சம் பாரு. ஓ மேடம், என்ன வேணும்? அப்புறமா சொல்றேன், போயா. சரிங்க. இப்போ என்ன பண்றது? அத பத்தி பேசுறதுக்கு தானே உன்னை வர சொன்னேன். ஏதாவது ஐடியா சொல்லுறா. எனக்கு மேகின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கிறதுல அவ ரொம்ப இன்டெலிஜென்ட். அவகிட்ட போய் ஐடியா கேட்போம். ஐயோ, சொல்லுங்க சார். வந்துட்டே இருக்க சார். பாட் அவங்கள இங்க கூட்டிட்டு வரலையா? இல்ல சார், நான் தான் ஊருக்கு போய் பணத்தை கொடுத்துட்டு வந்தேன். என்ன சார் நீங்க 3 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துருக்கீங்க. அவங்க யாரு என்ன தெரிஞ்சுக்க வேண்டாமா? அட்லீஸ்ட் அவங்க முகத்தையாவது பார்க்க வேண்டாமா? உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா இங்க வந்து பணத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, குழந்தைய பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? பெருசா எதுவும் சொல்லல சார். பணத்தை வாங்கிட்டு இந்த கவரை தான் கொடுத்தாங்க. இத பார்த்துட்டு நானே ஷாக் ஆயிட்டேன். ஏன் அந்த கவர்ல அப்படி என்ன இருக்கு? நீங்களே பாருங்க சார். டெத் சர்டிபிகேட் சார். அப்படின்னா? சாரி சார், குழந்தை இறந்து போயிடுச்சான். அதோட ப்ரூஃப் தான் சார் இது. என்ன விஷயம் சொல்லி தொலைங்க. எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ண எங்க 2 அம்மாக்களும் ட்ரை பண்றாங்க. அதுல எனக்கு இஷ்டம் இல்ல. ஆமா மேகி. நீதான் மேகி, எப்படியாவது எங்க கல்யாணத்தை நிறுத்தணும். நானா? ஆமா. நான் ஏதாவது ஒரு ஐடியா யோசிக்கிறேன், நீங்களும் யோசிங்க. ஏதாவது ஐடியா வந்துச்சா? இப்ப எனக்கு உச்சாதான் வருது. 1 மினிட். அங்க இருக்கு. இப்போ ஒரு ஐடியா வந்துதா? ஐடியா இருக்கு, ஆனா ஒர்க் அவுட் ஆகாது. என்னன்னு சொல்லு. உன்னை போட்டு தள்ளிட்டா இந்த கல்யாணம் நின்னுடும். சொன்ன இல்ல ஒர்க் அவுட் ஆகாதுன்னு. சரி விடு, வேற யோசிக்கலாம். எனக்கு ஒரு ஐடியா. என்ன? யாருக்கும் தெரியாம நான் யூஎஸ்க்கு எஸ்கேப் ஆயிட்டா? தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. உங்க அம்மா அப்பாக்கு உன்னை பத்தி தெரியாதா? ஆமா தெரியும். மேகி, எனக்கு ஒரு ஐடியா. சொல்லு. நான் சாமியாரா போயிடுவா? பொறுக்கி, உன் புத்தி மாறவே மாறாதா? ஒரு கல்யாணம் வேணான்னு 1000 கல்யாணத்துக்கு பிட்டு போடுற.